சொல்லி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகழ்ந்து சுவையாகி நெல்லின் மணி போலத்த நிலைத்த பொருளாகி மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் சன்னமலை வாழியவை சிந்தி வரும் மலைத்தொழியில் என்னை கூட சிந்த பாட வைத்த பைந்தமிழை வாழியவை சிந்தி எடுத்து மப்பால் தொடுத்து மப்பாலம் நண்பாலாக்கி பேழ்த்த என்னாவலி நடப்பெயர்ந்த நறுத்தமிழை வாழியவை மதிப்புக்குரிய நடுவர் மற்றும் அவையோருக்கு என் வணக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு நேரத்தின் மதிப்பறிந்தவன் வெற்றியாளர் வளர்ந்ததாகும். ஆம், நேரத்தின் மதிப்புணர்ந்தவனே இம்மண்ணுலகில் வெற்றி வாங்கிய ஜோடிக்கொள்ள முடியும். நேரம் அல்லது காலம் பொன் போன்றவைகள். என்னை பொறுத்தவரையில் காலம் அல்லது நேரம் உயிரை கொண்டது. பொன்னை இழந்தால் திரும்ப சம்பாதித்து விடலாம், உயிரை இழந்தால் திரும்ப பெற்றுக்கிட முடியுமா என்ன? ஆம், நேரமும் அத்தகையதே. பேசின வார்த்தையும் கடந்த நாட்களும் திரும்ப வரவே வராது. அடை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்று சும்மாவா முன்னோக சொன்னார்கள்? வள்ளுவன் கூட காலமறிதல் என்னும் ஒரு அதிகாரத்தை தந்துவிட்டு சென்றது எதற்காக? நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை போடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை என்பதை பரிசாட்டவே 10 குறள்களை வடிவமைத்தான் வள்ளுவன். எதுக்கரிய இந்த காலநிலையில் சேதுக்கரிய செயல். ஆம், கிடைப்பது கரிய காலம் வைக்கும் போது அதை அப்பொழுதே செய்ய வேண்டும் என்று விளம்பியவர் நமது மாதோனை பங்கியாம் வள்ளுவன் என்றோ. கடந்து போன காலத்தை கடன் கொடுத்து வாங்கும் அளவுக்கும் பணக்காரர்கள் என்னும் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 1 நிமிடத்தை வாங்க முடியாது. ஒரு வருடத்தின் அருமை தோல்வை தோற்றம் ஆண்டமுடனமும், ஒரு வாரத்தின் அருமை வரப்பத்திரிக்கை ஆசிரியரிடமும், ஒரு மாதத்தின் அருமை குறை பிரசவத்து குழந்தை பெற்ற தாயிடமும், ஒரு நாளின் அருமை வேலை இழந்தவனிடமும், ஒரு மணி நேரத்தின் அருமை விமானத்தை தவறவிட்டவனிடமும், ஒரு வினாடியின் அருமை ஒலிம்பிக் போட்டியை பயிற்சி எடுத்தவனும் கேட்டு பார்த்தால் நேரத்தின் மதிப்பு கூறுவர். நேரம் யாருக்கும் காத்திருக்காது. நாம் ஒருவருக்கும் இறைவன் 24 மணி நேரத்தை கொடையாக தந்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்தியாவுள்ள குப்புசாமிக்கும் அது 24 மணி நேரம் தான். நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துகிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் நேரமே இல்லை என்று தங்களையே வகைத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய ராஜ்யத்தை இழந்தால் இழப்பேடு தவிர நேரத்தை ஒரு போதும் வழக்கவாக்கு என்று கூறு மாவீரர் நப்போலியனை போல நேரத்தின் அருமையை அறிந்து செயல்படும் வாழ்வில் வெற்றிகளை எட்டி பிடிப்போம். 8ஆம் வானமும் ஒரு நாள் நாம் கைவாசமாகும் என்னும் ஆவலோடு நேரத்தை வீணடிக்காமல் திறன்பட கையாள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.